Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுப்பா. நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Hallelujah. Hallelujah. தகப்பனே உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. Hallelujah. இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். Before we go into the worship, ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வேளையில் ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவாக்கும்படிக்கு நம்ம இந்த வேளையில் முதலாவது நம்ம ஜெபிக்க போறோம். We are going to prepare ourselves, our body, spirit and souls, because the Bible says பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Without holiness no one will see the Lord. So Hebrews 12:14 says like this. ஸோ அதனால் இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு முதலாவது இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா குறைவுகள் இந்த இடத்துல நிறைவாகும்படிக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து let us all open our mouth and pray to prepare ourselves in the name of Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. எல்லாரும் வாய்களை திறந்து let everyone open our mouth and ask Jesus to prepare us. Let Jesus make us holy. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஓராபா கோஷை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். ஓராபா கோஷை உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களுடைய கட்டுக்களிலிருந்து எங்களை இந்த இடத்துல விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும். ஹல்லேலூயா. Let us praise him, let us worship him with a deliverance spirit. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களிடத்திலே காணப்படுகிற சிந்தையிலே காணப்படுகிற குழப்பங்கள், சோர்வுகள், சூழ்நிலையினால் உண்டான சோர்வுகள், வியாதியின் நிமித்தம் உண்டான சோர்வுகள் எங்களை விட்டு நீங்கும்படிக்கு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. சூழ்நிலையை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு ஓர் ராபா கோஷே கேரேரே ஓரியந்தர போஷே கே. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வல்ல ஆவியானவர் எங்களை விடுவிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிந்தையிலே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. Lord, thank you for the deliverance you are giving in our mind, Lord. Thank you for giving us a divine mind. Hallelujah. Thank you Jesus. Orabakoshe kere oriantaraboshe kere. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. We see in the book of Luke, we all know a story that two people went out to the church to pray. So we see one is Pharisee and the other one is a tax collector. They both went to the church. They were praying. You know the difference, people of God. இந்த இடத்துல வந்திருக்கிற நாங்க முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எங்களை தாழ்த்துவதற்கு கற்றுக்கொள்ளணும். We need to learn how to pour out, how to be humble in the presence of Lord. You know that Pharisee prayed, he boast himself. அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டின. ஆண்டவரிடத்துல போய் சொன்னான். He said, ஆண்டவரே, நான் இதை செய்யல, அதை செய்யல, இந்த பாவத்தை செய்யல, நான் இந்த காரியத்தை உமக்காக செய்யறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன். ஆனா அந்த ஆயக்காரன் அவன் சொன்னது ஒன்றுதான், ஆண்டவரே, பாவியாகிய இந்த மனுஷன் மேல இறங்கும் மனதுருகும். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்துல முற்றிலுமாய் நம்ம தாழ்த்தணும். The Bible says ஒருவனும் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தவான் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தினால் ஒழிய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒருவரும் பரிசுத்தவானா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு முன்பதாக ஒருவனும் இந்த பூமியில பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனால ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப அவசியமான காரியமா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்மை தாழ்த்தி அந்த ஆயக்காரனை போல, like the tax collector said, we should ask God, forgive my sins Lord. Everyone is sinner. No one is holy in the presence, in the sight of God.
நான் பாவி அந்த எண்ணம் முதலாவது ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கும் பொழுது நமக்கு முதலாவது வர வேண்டிய ஒரு ஆண்டவரே நான் பாவியாகி இந்த மனுஷன் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது யார் அந்த இடத்துல நீதிமானாக்கப்பட்டான்? Who was justified? The tax collector was justified in front of the God. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த டாக்ஸ் கலெக்டரை போல நீதிமான் ஆக்கப்படணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிப்போம். எங்களுடைய சிந்தையை ஆண்டவருக்கு முன்பதாக சமர்ப்பிப்போம். எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா உயர்வான எண்ணங்களை உடைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிப்பார், புதியதா எங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி. இந்த வேளையில நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு மீண்டுமா தர்றேன். உங்க சிந்தையில என்ன உயர்வான எண்ணங்கள் காணப்பட்டாலும் இந்த வேளையில அதை உடைத்து போடுங்க. ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிங்க. லெட் அஸ் சரண்டர். ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். திரும்பவுமா ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புரவாக இந்த வேளையில அன்புள்ள தகப்பனே, சோதர ராஜா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல இயேசுப்பா என்னுடைய சிந்தையிலே காணப்படுகிற எல்லா உயர்வுகள், ஆண்டவரே எல்லா மேன்மையான சிந்தைகளை ஆண்டவரே என்னை விட்டு அகற்றுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நான் உமக்கு முன்பதாக ஆண்டவரே அப்பா நான் ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே அப்பா நான் சேற்றிலே கிடக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பதாக காணப்படுகிற ஆண்டவரே என்னிலே காணப்படுகிற எல்லா பாவங்கள் ஆண்டவரே all the sins ஆண்டவரே அப்பா cleanse me. ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க உங்க சமூகத்தில். ஆண்டவரே அப்பா என்னை நான் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே நீர் எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுப்பா. Our God, நம்முடைய தேவன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி அந்த கார்டன்ல விட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அங்க விசிட் பண்ணுகிறவராய், அவர்களுடைய சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை உருவாக்கும் பொழுது எங்களோடு அவர் சஞ்சரிக்க விரும்பினார். ஒவ்வொரு நாளும் எங்களோடு சம்பாஷிக்க அவர் விரும்பினார். நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படியே அந்த இடத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, the cool of the day, God walked into the garden and he came to meet Adam and Eve. அன்பு தேவ பிள்ளைகளே, அதே தேவன் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே இருந்து அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். We have to surrender ourselves to God. Hallelujah. இந்த பாடலை பாடும் பொழுது உணர்ந்து அப்படியே பாடுவோம். ஆண்டவருடைய சிங்காசனம் இந்த இடத்திலே அமர்த்தப்படட்டும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவருடைய சிங்காசனம் இந்த இடத்திலே வருவதாக. எங்கள் மத்தியில்
எங்கள் மத்தியிலே உலாவி எங்களுடைய எல்லா குறைவுகளையும் அகற்றி எங்களை நிறைவாய் மாற்றும் ராஜா. Hallelujah. Let you remove all the iniquity in us, Father. Make us complete. We don't want to be incomplete, Father. Let our life not be incomplete, Lord. You complete it, Father. Yes. Holy Kabo Shantara Bosheke. Yes, எங்கள் மத்தியிலே உலாவிடும். Yes, மீண்டுமாய் சொல்லுவோம். எங்கள் மத்தியிலே உலாவும் ராஜா. வாசம் எங்கள் மத்தியில் உலாவி எங்களுடைய எல்லா குறைகளை மாற்று. நீ நிறைவானவர். ஓ ரிகந்தர போஷேகே. ஏதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, மூடிய வண்ணமா அவரை பார்த்து சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கள் மத்தியிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவி எங்கள் ஒவ்வொருவருடைய குறைகள், ஒவ்வொருடைய சிந்தனையிலே காணப்படுகிற கட்டுக்கள் எல்லாவற்றையும் உடைக்கும்படி ஓ ராபா கோஷே உம்முடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடும். உம்முடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே விடுதலையை கட்டளையிடுவீராக. உம்மை துதிக்கிறோம். எங்க மத்தியிலே உலாவும். எங்க மத்தியிலே உலாவும். ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ட்ரைனஸ், எல்லா வறட்சி ஆவியானவர் மறுபடும் அவர் செழிப்பாய் மாற்றுவார்.
வறட்சியை குறித்து கவலைப்படாமல் எஸ் ஆண்டவருக்கு முன்பதாக முடியாதது ஒன்றுமில்லை, எல்லாம் சாத்தியமாகும். அவர் வரும் பொழுது எல்லா வறட்சியான சூழ்நிலைகள் செழிப்பாய் மாற்றும். மாறாத சூழ்நிலை ஒன்றுமில்லை, அவருக்கு முன்பதாக முடியாதது ஒன்றுமில்லை. எஸ் அந்த நிறைவான ஆவியானவர் பார்த்து சொல்ல முடியும். எஸ் அந்த நிறைவு அவர் வந்துட்டா போதும், அவர் மட்டும் போதும். எஸ் அவரை பார்த்து சொல்லுங்க, நிறைவே நீ போதும், நிறைவே நீ வாரும். எஸ் லார்ட், நிறைவான ஆவியானவர் நீங்க வாங்க. Holy Spirit நீங்க வாங்க போதும். Let your Holy Spirit come. That's enough for me. You alone enough for me. Yes. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் போதும், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே, எஸ் நிறைவான ஆவியானவர் நீர் வாருமே. Hallelujah, thank you Jesus, thank you Holy Spirit. Yes, நிறைவானவர் நீர் வாரும், நிறைவானவர் நீர் வாரும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. கரங்களை தட்டி, ஓ கரங்களை தட்டி, let us clap our hands and say thank you to the Holy Spirit. When Holy Spirit comes, He will deliver us. You know, dear people, when Holy Spirit comes, He will deliver you from all the bondages, all the sickness, all the diseases. Holy Spirit can deliver you from everything. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டுவோமா, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. எஸ், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே உங்க வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென், ஹalleluya. Nothing is impossible for God. ஆமென், ஹalleluya. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. Announce it, announce it, announce it. Hallelujah. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஆவியானவரினாலே கூடாதது ஒன்றும் இல்லை. Hallelujah, hallelujah. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அப்படியே வரவேற்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. உள்ளத்தின் கதவுகளை திறந்து, உங்க இருதயத்தை அப்படியே திறந்து, எஸ் பரிசுத்த ஆவியானவரை உமக்காக நான் என் இருதயத்தின் கதவுகளை திறக்கிறேன். நீர் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நீர் வந்து மாற்றினீங்கன்னா எல்லாம் மாறும். நீர் விடுதலை கொடுத்தீங்கன்னா என்னால கட்டுப்பட்டிருக்க முடியாது. நீர் விடுதலை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் விடுதலை. Let us welcome the Holy Spirit. உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாக வேண்டுமா? ஆவியானவர் விடுதலை கொடுக்க முடியும். ஆவியானவர்னால விடுதலை கொடுக்க முடியும். என்ன சூழ்நிலைகளோ, கடன் பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, வியாதியோ, ஹalleluya, மனுஷர்களால் வருகிற பிரச்சனைகளோ,
எதுவா இருந்தாலும் என் தேவனால் விடுதலை கொடுக்க முடியும். அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஏனென்றால் அவர் விடுதலை நாயகன். ஹalleluya. அவரால் விடுதலை கொடுக்க முடியும். அவர் கட்டுகளை உடைக்கிறவர். ஏசப்பா, நீர் கட்டுகளை உடைக்கிறவர். You are the deliverer. You are the savior. Hallelujah. We thank you. Oh Rabba Koshekere. We welcome you, Holy Spirit. Welcome, Holy Spirit. Oh Rabba Koshekere. Welcome, Holy Spirit. இந்த இடத்திலே let the Holy Spirit come. Let the Holy Spirit fill each and everyone sitting and standing in this place. Oh Rabba Kosheke. Let us open our mouth and say, oh, we welcome you, Holy Spirit. You come and fill us. Oh Yantarabo Sheke. Oh Yantarabo Sheke. Holy Spirit, be here in this presence. Fill me with your power. Live inside of me. Yes, let us welcome the Holy Spirit. When the Holy Spirit comes, He will give you the peace. No one can give you that peace. Only the Holy Spirit. When the Holy Spirit comes, He will first deliver you from the sin. You won't have the same guiltiness for all the sins you have done. He will give you the deliverance and then the peace. No one can give you that. Yes, thank you, Holy Spirit. Once again. Welcome, Holy Spirit. Be here with your presence. Fill me with your power. Live inside of me. You're the all the drying season will be taken out from our life. He will give you the prosper. You won't be thirsty again because He is the living water. Let the Holy Spirit make us prosper. All the drying season be taken out. Hallelujah. Yes, Lord. You are the living water. வாழ்க்கை முழுவதும் அவருடைய ஜீவ தண்ணீர் உன் சிரசின் மேல் ஊற்றப்படும். உன் வாழ்நாள் முழுவதும் அது வற்றி போகாது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உன் காலத்தில் உன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Yes, hallelujah. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Hallelujah. Everything will prosper when the Holy Spirit is on you. Thank you, Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை Present
தொட்டு காணும் சுவாமி. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கட்டும் ஏசப்பா. உங்க பிரசன்னம் எங்க வாழ்க்கையில அப்பா எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் ராஜா. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். அவரே ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஓ தாகம் தீர்க்கிற ஜீவ நீரூற்று. ஹalleluya. எங்க வாழ்க்கையில நாங்க அநேக காரியங்களினால தாகமா இருக்கிறோமா? அநேக வறட்சியான சூழ்நிலையினால நாங்கள் விடாய்த்து போயிருக்கிறோமா? அந்த தேவையை, அந்த தாகத்தை, அந்த வறட்சியை தீர்க்கிற ஜீவ நீரூற்று என் தேவன், என் தேவன் அந்த ஜீவ நீரூற்று. எஸ் உமக்கு நன்றி ஆவியானவரே. வாரும் தூய ஆளுகை செய்யுங்க எங்களை. வாரும் தூய ஆவியே, எங்க சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க ராஜா. Let us have the divine mindset, Father. ஆண்டவரே பக்தி உள்ள சிந்தையை எங்களுக்கு தாங்க ராஜா. எங்க வாழ்க்கை மாறட்டும். நாங்கள் ஒரே சிந்தைக்குள்ள வெளிப்பட்டு இருக்க வேண்டாம். மேலான சிந்தையை தாங்க ராஜா, மேலான சிந்தையை தாங்க ராஜா. பரத்திற்குரிய சிந்தையை தாங்க ராஜா. இந்த உலகத்திற்குரிய சிந்தை வேணாம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே பரத்திற்குரிய சிந்தையை தாங்க எங்களுக்கு, பரத்திற்குரிய சிந்தையை தாங்க ராஜா. ஒரு டிவைன் மைண்ட் செட், பக்தி உள்ள சிந்தையை தாங்க ராஜா. எங்க வாழ்க்கை மாறும்படிக்கு, எங்க வாழ்க்கை மாறுவதற்கு முதலாவது எங்க சிந்தை மாறணும். ஆண்டவரே நல்ல சிந்தையை தாங்க ராஜா. எங்களுக்கு பரிசுத்த சிந்தையை தாங்க ராஜா. மேலானவைகளை நாடட்டும் ராஜா. நாங்கள் மேலானவைகளை நாடும்படிக்கு செய்க ராஜா. அப்படியே ஆண்டவரிடத்தில் நம்மளை சமர்ப்பிப்போமா? நம்முடைய எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போமா? ஆண்டவர் எங்களுடைய சிந்தையில ஒரு விடுதலையை கொடுக்கும்படிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தில் சமர்ப்பிப்போம். நம்மளை ஆல் டு ஜீசஸ். என்னென்ன காரியங்கள்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களிடத்துல எங்க சிந்தையில ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, இந்த இடத்துல நம்ம அடுத்த பாடலை பாடும் பொழுது அப்படியே சரண்டர் பண்ணிருங்க. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். எல்லாவற்றையும் ஓ ராபா கோஷேக்கரே ஒன் பை ஒன்னா அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நினைத்து பாருங்க. என்னென்ன காரியங்கள் எங்களை வாழ்க்கையில விடுதலை தர வேண்டி இருக்குது, என்னென்ன காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டி இருக்குது, ஒவ்வொன்றையும் அப்படியே let us reconsider everything that bothers us. Is it a disease? Is it a health problem? Is it a debt issue? Is that or anything else coming from other people? Any issue, any problems? இந்த வேளையில ஆண்டவரிடத்தில் அவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. We see in the Bible, Hannah came to the presence of Lord. She put everything அவருடைய மன கிளேசத்தினால அவ அழுது கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். We see Hannah, she cries bitterly in the presence of Lord. When she cries bitterly, when she pour out her heart in the presence of Lord, God gave whatever she wanted. He gave a prophet in her womb. Hallelujah. Thank you Jesus. Let us sing this song. All to Jesus. Oh Rabba Kosheke re 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 re. Orientara Mosheke. To me
tell it from your heart. God is listening to you. Yes, God is listening to you. Yes, my dear child, God is listening to you. Yes, other people may not listen to you, but God is listening to you. I surrender. I surrender. Whatever bothers you, give it, put it in the presence of God. Yes, God will give you the deliverance in that. When you surrender it to God, He will give you the deliverance. All to Jesus. Oh, to Jesus I surrender. Humbly at His feet I bow. Worldly pleasures all forsaken. Take me, Jesus. Once again, all to Jesus. Once again, all to Jesus. Let us surrender everything in His presence. Yes, our samuhathile samapittu humbly in His feet. Let us surrender everything. Oh, Rabakoshe, give you the deliverance. Yes, whatever you are asking for, He is listening to you. Whatever you are asking for in this presence of God, He is listening to you. Yes, I surrender. I surrender everything, Lord. I surrender all. Yes, Lord. I surrender everything in your presence. I surrender, Lord. Yatat karan. ஆண்டவரே அப்பா என்னை கஷ்டப்படுத்துகிறதும் என்னை துன்பப்படுத்துகிறதும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதபடிக்கு என் வாழ்க்கையில காணப்படுகிறதும் அவை எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் நான் ஒப்புவிக்கிறேன். உண்மையா அவரை பார்த்து சொல்லுவோமா? மீண்டும் ஒப்புவிக்கிறேன். ஓ நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே. ஏசப்பா அந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே அப்பா எங்க துதியிலே நீர் பிரியப்பட்டீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நாங்கள் எத்தனையோ காலமாய் பிடிபட்டிருந்த காரியங்கள்ல ஆண்டவரே நாங்கள் கட்டுப்பட்டிருந்த காரியங்கள்ல இன்றைக்கு நீர் ஆராதனை வேளையிலே எங்களுக்கு நீர் விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே we thank you for all the deliverances you given us to Father. Hallelujah. Thank you Jesus. Thank you for giving us the health, Father. Hallelujah. For the healing, we thank you, Lord. Thank you, Lord. Thank you for the healing took place, Father. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனை முற்றிலுமாக உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம் நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றிலும் ராஜா உம் நாமம் மட்டுமே மகிமைப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே.